இப்போ எங்க பார்த்தாலும் எல்லாரும் செஸ் செஸ் அப்படின்னே பேசிட்டு இருக்காங்க. இந்த செஸ்ஸுக்கான தமிழ் சொல் எதுன்னு கேட்டா நீங்க உடனே சதுரங்கம்னு சொல்லிடுவீங்க. ஆனா சதுரங்கம் தமிழ் சொல் கிடையாது. வணக்கம், நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞர், தமிழாசிரியர், பாடலாசிரியர். இன்றைக்கு இன்ஸ்டாகிராமை திறந்தா கூஃபிஜன் அப்படிங்கிற ஒரு நபர் அப்படியே டான்ஸ் ஆடுறாரு, செஸ் ஆடுறாரு. அவருடைய காணொளிகள் தான் எங்க பார்த்தாலும் நிரம்பி வழியுது. இந்த செஸ் விளையாட்டு இந்தியாவில் பிறந்து உலகம் முழுக்க பயணம் செஞ்சது. ஒரு காலத்துல ரஷ்யாவுடைய ஆதிக்கம் இதுல ரொம்ப அதிகமா இருந்தது. 1987 தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் இந்தியாவுடைய முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டரா ஆன பிறகு இந்தியா தலை நிமிர ஆரம்பிச்சது. அவருக்கு பிறகு நிறைய கிராண்ட் மாஸ்டர்கள் இந்தியாவில் உருவானாங்க. இப்ப கூட இந்திய கிராண்ட் மாஸ்டர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் ரொம்ப அதிகம். இதெல்லாம் இருந்தாலும் இந்த சதுரங்கம் என்பது ஒரு வடமொழி சொல். இந்த மைண்ட் கேமுக்கு நிகரான ஒரு தனித்தமிழ் சொல் இருக்குன்னே பல பேருக்கு தெரியாது. அந்த சொல் தான் பல்லாட்டம். உங்களுடைய உடல் பலத்தை பயன்படுத்தாம உங்களுடைய அறிவு, உங்களுடைய திட்டமிடுகின்ற திறன், அந்த கால்குலேட்டிங் ஸ்கில் இதெல்லாம் மையமா வச்சு ஆடுகின்ற ஒரு பலகை ஆட்டம் தான் பல்லாட்டம். வல்லு அப்படிங்கிற சொல் அகநானூறு அப்படிங்கிற சங்க இலக்கியத்துல கூட வருது. இப்ப நீங்க இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி செஸ்ஸும் ஆடி டான்ஸும் ஆடுகிற அந்த நண்பருக்கு இந்த காணொளியை மறக்காம ஷேர் பண்ணுங்க.